ವಯೋವೃದ್ಧರು ಹಾಗೂ ಅಂಗವಿಕಲರು ತಮ್ಮ ಪಿಂಚಣಿಗಾಗಿ ತಾಲೂಕು ಕಚೇರಿ ಅಧಿಕಾರಿಗಳಿಂದ ಸೂಕ್ತ ಮಾಹಿತಿ ಲಭ್ಯವಾಗದೆ ಕಚೇರಿಯಿಂದ ಕಚೇರಿಗೆ ಅಲೆದಾಡುತ್ತಿರುವ ಘಟನೆ ಕೆಜಿಎಫ್ ತಾಲೂಕು ಕಚೇರಿಯಲ್ಲಿ ನಡೆದಿದೆ. ಸರ್ಕಾರದ ಸೌಲಭ್ಯಗಳು ಪಡೆಯಬೇಕಾದರೆ ಫಲಾನುಭವಿಗಳೇ ಖುದ್ದು ಕಚೇರಿಗೆ ಆಗಮಿಸಬೇಕು ಎಂಬ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಅಂಗವಿಕಲರು ವಯೋವೃದ್ಧರು ಮುಂಜಾನೆಯಿಂದಲೇ ತಾಲೂಕು ಕಚೇರಿ ಕೊಠಡಿಗಳ ಮುಂದೆ ಕಾಯುತ್ತಾ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಯಾವುದೇ ಅಧಿಕಾರಿ ಅಥವಾ ಸಿಬ್ಬಂದಿ ಖಚಿತ ಮಾಹಿತಿ ನೀಡದೆ ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ತೋರುತ್ತಿರುವುದರಿಂದ ಅವರೆಲ್ಲರೂ ಕಚೇರಿಯಿಂದ ಕಚೇರಿಗೆ ಅಲೆದಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ನೂರಾರು ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಪಿಂಚಣಿದಾರರು ಪಿಂಚಣಿ ಸಿಗದೆ ತೊಂದರೆ ಅನುಭವಿಸುತ್ತಿದ್ದು, ಈ ಬಗ್ಗೆ ಸೂಕ್ತ ವ್ಯವಸ್ಥೆ ಅಥವಾ ಮಾಹಿತಿ ಒದಗಿಸಲು ತಾಲೂಕು ಆಡಳಿತದ ವಿಫಲತೆಯಿಂದಾಗಿ ಆಕ್ರೋಶ ಹೊರಹಾಕಿದ್ದಾರೆ. ಕೂಡಲೇ ಪಿಂಚಣಿ ಒದಗಿಸಿಕೊಡಬೇಕೆಂದು ಪಿಂಚಣಿದಾರರು ಕಚೇರಿ ಎದುರು ಆಕ್ರೋಶ ಹೊರಹಾಕಿದ್ದಾರೆ. அது மாத்திரம் வாங்கி சாப்பிட்றது கூட இல்லாத 4 மாசமா சாப்பிடுறாங்க. 50,000 போட்டுக்கிறாங்களே, எத்தனை பேருக்கு பின்ஷன் வராத நினைக்குதியா? நாங்க எப்படியா யார் பாக்குறோம் இல்லையா? அது என்ன காரணம் மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் காரணம். அந்த மாத்திரை மருந்து 3 மாதம் வாங்குறதுக்கு எங்களால் முடியல. பிஜேஎம்எல் வேலை செய்யறது எங்களுக்கு 26 வருஷம் ஆச்சு. பிஜேஎம்எல் எங்களுக்கு செகண்ட் செட்டில்மெண்ட் ஆகல. இன்னைக்கு எல்லாமே சும்மா ஏதோ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் சாப்பிடலாம். இப்போ இவங்க கேட்டால் எதுவுமே தெரியாதுன்றாங்க. எனக்கு தெரியாது இன்னும் 2 மந்த் வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. இன்கம் எங்கிருந்து வரும்? 25 வருஷம் மைன்ஸ் க்ளோஸ் ஆயாச்சு. இன்கம் எங்கிருந்து வரும்? எங்களுக்கு எதை கொண்டு வேலை செய்ய முடியும்? அட்லீஸ்ட் எங்கன்னா ஒரு 50 ரூபாய் வேலை செய்யறத கூட மூஞ்சி பாதி 1500 ரூபாய் வரும். இது வச்சு நாங்கள் எப்படி மாத்திரை வாங்குறதா இல்லை என்ன பண்ணுறது? நாங்கள் சொல்லு 3 மாதம் ஆச்சு பென்ஷன் வந்து எங்களுக்கு. லேடிஸுக்கு போகணும் சார். ஹேண்டிகாப் வச்சு நீங்கள் பார்ப்பாங்க. 4 மாதமாக வரல பென்ஷன். வரன்னு பார்த்தா வரவே இல்லை. வரவங்களுக்கு வரணுன்னு தான் இருக்குது. இருக்கிறவங்களுக்கு வருது, இல்லாதவங்களுக்கு வருதுப்பா. என்னப்பா பண்ணாது? ஏன் இங்கே வருது பார்க்கலாம். வராதே இருக்குது. இது ஒன்று இந்த 2 மாதம் பொறுத்து வாங்குறாங்க. என்ன பண்ணுறது? இந்த காலையில் வருது பென்ஷன் வர்றதுனால துணியும் போடக்கூடாது, சாப்பிடக்கூடாதா? பிச்சை தட்டி எத்தனை இறக்கணும்? பென்ஷன் இன்கம் கேட்டாலே வந்து இன்கம் மாற்றிருக்கேன். இங்கிலீஷுக்கு ஆகுது கொடுத்தாங்க. எங்களுக்கு படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. அது பார்க்கறதுக்கு கூட இப்போதான் பார்த்து பசங்கள்கிட்ட கொடுத்து பார்த்து 50,000 இருக்குதுமா, அதுக்கு தான் பின்ஷன் வரலான்றாங்க. வருஷத்துக்கு 50,000 கூட இருக்கக்கூடாது. அப்போ சம்பாதிக்காத எப்படி பசங்க சாப்பாடு தான் போடுவாங்க, காசு அவங்களுக்கு வேலை வச்சு இல்லை. எங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கி வீட்டுக்காரர் கொரோனால செத்துட்டாரு. எங்களுக்கு எதுவுமே இல்லை. அதை கொண்டு நம்பிட்டா இந்த சுகர் மாத்திரை அது இது வாங்கிக்கிறோம். நாங்கள் சாப்பாட்டுக்கு எல்லா கட்டுக்கும் ஏதோ அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்றோம். நமக்கு மாத்திரை வேணும். அதை நம்பி ஏதோ ஒரு பொருள் வாங்கிக்கிறோம். மாத்திரைனால ஏதோ இதாகுது, அட்ஜஸ்ட்மெண்ட். 6 வருஷம் சார். எங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, கிட்னி ஆப்ரேஷனு எனக்கு யாரும் இல்லை. மாத்திரை மருந்துக்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருந்துச்சு. கொஞ்சம் பார்க்க சார் கொஞ்சம். जो ವೃದ್ಧಾಪ್ಯ ವ್ಯಾಪ್ತಿ ಕಾಸು ಹಣ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಏನು 2 ತಿಂಗಳಿಂದ 3ನೇ ತಿಂಗಳು ಇದು ಬರಲಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರೆ ಇನ್ಕಮ್ಮು ಅದು ಇದು ಅಂತ ಇವರು ಹೇಳ್ತಾರೆ. ವಿಷಯ ಸರಿಯಾಗಿ ನಮಗೆ ತಿಳುವಳಿಕೆ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ, ಮಾಹಿತಿ ಸರಿಯಾಗಿ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಇಷ್ಟು ವಿಷಯ ಸರ್. ಇವಾಗ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಒಳಗಡೆ? ಅವ್ರು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಇಷ್ಟೇ, ಬರ್ತದೆ ಒಂದು 25 ದಿನ ವೆಯ್ಟ್ ಮಾಡಿ, ಹೊಸ ಲಿಸ್ಟ್ ಬಂದ ಮೇಲೆ ನಿಮ್ಮದು ಆಡ್ ಆಗ್ತದೆ. ಬರ್ತಾ ಇಲ್ಲ. 2,000 1,000 ಇನ್ನೂರು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಹೇಳಿ ಸರ್. ಹಾಂ ಸರ್.